ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? போன வீடியோவில் நான் பை க்ரஸ்ட் எப்படி செய்கிறேன்னு காமிச்சிருந்தேன் இல்லையா? அதில் நான் பை ஃபில்லிங் எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் பை ஃபில்லிங் எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன். நான் இன்றைக்கி சிக்கனும் அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வச்சுட்டு தான் ஒரு ஃபில்லிங் செய்ய போகிறேன். உங்களுக்கு காரமாக இருக்கிறது பிடிக்கல ஃபில்லிங்னா நீங்கள் ஸ்வீட்டாக கூட ஃபில் பண்ணிக்கலாங்க. இனி இதுக்கு என்னென்ன தேவைன்றது பார்க்கலாமா? சிக்கன் எலும்பில்லாமல் எடுத்தது 200 கிராம், வெங்காயம் 1 பொடியாக நறுக்குண்டு, பீன்ஸ் கொஞ்சமாக பொடியாக நறுக்குண்டு, கேரட்டு 2 பொடியாக நறுக்குண்டு, உருளைக்கிழங்கு 2 பொடியாக நறுக்குண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தழை தேவையான அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு. இனி இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? நான் இங்கே ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். கடாய் சூடானதும் நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொடுக்குறேன். எண்ணெய் சூடானதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு கொடுத்துடலாம். வெங்காயம் வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கி இருக்குது. நான் இதில் காய்கறிங்க போட்டு கொடுக்க போகிறேன். கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து இன்னொரு முறை நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ்வில் நெருப்பை கம்மி பண்ணி வச்சுடுங்க. இனி நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொடுத்துடலாம். உங்களுக்கு தேவையான காய்கறிங்க எது வேணாலும் சேர்த்து கொடுத்துடலாங்க. காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இது நம்ம இது கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துட்டுருக்குது. இது தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்து கொடுத்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள். காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் சிக்கன் சேர்த்துடலாம். நான் இங்கே எலும்பில்லாத சிக்கன் எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் போட்டு கொடுத்துருங்க. இனி நம்ம கரண்டி இது பின்னால் பக்கம் வச்சு மெல்லமாக கொஞ்சம் அழுத்தி விட்டுடலாம். ஜாஸ்தி அழுத்தம் கொடுக்க வேண்டாங்க. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அழுத்தி கொடுத்துடலாங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா பால் எதுனா சேர்த்து கொஞ்சம் லிக்விடாக கூட பண்ணிடலாங்க. திக்கான ஒரு குழம்பு மாதிரி பண்ணி எடுத்துடலாம் கூட. இப்போ நான் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணது சேர்க்குறேன். நான் அடுத்த வீடியோவில் பை இந்த ஃபில்லிங் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம சிக்கன் பை ஃபில்லிங் ரெடி ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.